விழுப்புரம் மாவட்டத்தில் காலை பெய்த கனமழையில் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 6000 மூட்டைகளும் ஏற்கனவே கொள்முதல் செய்து வைக்கப்பட்டிருந்த 6000 மூட்டைகளும் நனைந்து சேதமடைந்தன. வியாபாரிகளின் நெல் மூட்டைகள் மட்டுமே கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியில் வைக்கப்பட்டிருந்த தங்களது மூட்டைகளை மழையிலிருந்து பாதுகாக்க தார்பாய் கூட வழங்கப்படவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். சார், என்னுடைய நேம் பூவரசன். நான் நல்லான்பிள்ளை பெட்ரோல்லேருந்து விவசாய நெல் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நைட்டு 2 மணிக்கு எடுத்துகிட்டு வந்த நெல் குடோன் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே உள்ள நெல் குடோனில் அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வியாபாரி நெல் 26 வியாபாரியுடைய நெல் பார்த்தீங்கன்னா உள்ள குடோனில் இருக்குது. 5 குடோன்லேயும் வியாபாரி நெல் தான் இருக்குது. நாங்கள் அப்போ எங்கே எடுக்க முடியும்? தரையில் தான் எடுக்க முடியும். இப்போ களத்தில் அடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை ஃபுல்லாகவே நனையும் போது போயிட்டு அங்கே உள்ள ஆஃபீஸில் போயிட்டு தார்பாய் கொடுங்க சேஃப்டிக்குன்னு கேட்டால் தார்பாயும் எதுவும் கொடுக்க முடியாதுப்பா, நீங்கள் டோக்கன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு 250 டோக்கன் தான் தரேன்றாங்க. 250 டோக்கன் வச்சுட்டு இப்போ மழையில் நனைஞ்ச நெல்லை நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா 2000 ரூபா நேற்று ஒரு நெல் விலை போயிருக்கு. இப்போ இன்னைக்கு அந்த நெல் பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சதுக்கப்புறம் 1200 ரூபாய்க்கு எடுப்பாங்க. ஒரு மூட்டைக்கு 800 ரூபா, கிட்டத்தட்ட 50 மூட்டை கையிட்டு 40,000 ரூபா நஷ்டம். இப்போ அந்த நஷ்டஈடு யார் தர போகிறாங்க? இப்போ இந்த செஞ்சு கமிட்டி தருமா இல்லை முதலமைச்சர் தருவா? யார் தருவா? ஒரு யூரியா மூட்டை பார்த்தீங்கன்னா 450 ரூபா 500 ரூபா விற்கிது. அப்போ மொத்தம் கணக்கு பண்ணி பாருங்க. விவசாயி 40 மூட்டை விலை வைக்கிறதுக்கு அவன் 40,000 ரூபா செலவு பண்ணுறான். இப்போ இதுமாரி குறைச்சாங்கன்னா அவன் நஷ்டத்தில் போய் சாவத்தான் போன வச்சு வேறு வழி கிடையாது. அதனால தயவு செய்து பார்த்தீங்கன்னா போர்க்கால அடிப்படையில் இதுக்கு தீவிரமாக வியாபாரி நெல்லை வெளியே எடுத்துட்டு வரக்கூடிய நெல்லை பார்த்தீங்கன்னா உள்ள அடுக்கணும்னு சொல்லிட்டு மிக தாழ்மையுடன் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அம்பியாபதி எம்ஏ கம்பெனி பெருங்காப்பூர் சார். நான் 55 மணி நெல்லில் தந்தேன். கார் நெல் எதிர்பார்க்க வந்தான். கமிட்டிலேருந்து பார்த்தா போதுமான அளவுக்கு மழை வரும்போது தார்பாய் தரல. மொத்தம் பார்க்க போனால் குடோனில் பூரா வேலை இருக்குது. மொத்தமே விவசாயம் மொத்த நெல்லில் நனையுது மழையில். ஆனால் டோட்டல் பார்த்தா மொத்த நெல்லில் வேப்பம் தான் உள்ளுக்குது. ஒரு மாதிரி எடுக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க எடுத்துருந்தாக்கா நாங்கள்லாம் உள்ள அடிக்கிருப்போம். இப்போ நன்றி போச்சுப்பா. யார் 5 பேர் பர்த்டே கொடுக்குறாங்க? யார் பர்த்டே தாங்க? பல தேவை இல்லை, ஒரு பேர் கொடுத்தாங்க தேவை இல்லை. அதுக்கு எனவே இதுக்கு கவர்மெண்ட் இல்லை முதலமைச்சரோ இல்லை கலெக்டரோ இல்லை யாரோ பொறுப்பேற்று விவசாயிக்கு நன்றி தர கேட்டுக்கொள்கிறாங்க. அவ்வளோதான்.